ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான சிரிப்பான ஷின்சான் வீடியோ தான் பார்க்க போகிறோம். சுருக்கமாக சொல்லணும்னா இம்சை அரசன் 24ஆம் புலிகேசி வீடியோ வேறு லெவல் ஃபன்னாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு டாப் டாக்கர். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே நம்ம குரு நாட்டோட ஒரே ஒரு அரசர் இவர் தான் சொல்லிட்டு நம்ம தலைவனை காட்டுறாங்க. இப்போ அப்படியே கசமாவை காட்டுறாங்க. அவனை தனியாக நின்றுக்கிட்டு அரசர் வந்துட்டுருக்காரு. எப்படியாச்சும் நான் அவர்கிட்ட போய் வேலைக்கு சேரணும். அவர்கிட்ட போய் பேசலாமா இல்லை வேணாமா, இல்லை போய் பேசலாமா இல்லை வேண்டாமான்னு சொல்லிட்டு தயங்கி நின்றுட்டு இருப்பான். இப்போ ஷின்சானும் பாடி கார்ட்ஸோட வந்துட்டு இருப்பானா. இதை பார்த்த கசமாவும் ஷின்சான் கிட்ட வெறி கொண்டு ஓடி போய்ட்டு ஒரு டை அடிப்பான். ஆனால் ஷின்சான் அதை கண்டுக்காம பக்கத்தில் இருக்கிற பொண்ணை பார்த்துட்டு பெண்கள் இந்த நாட்டுடைய கண்களுன்னுவா. இப்போ கீழே விழுந்த கசமாவும் இதை பார்த்துட்டு அடச்சா இப்படி பொம்பளை வீக்னஸ் உள்ள அரசராக இருக்காரு, இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னுவா. அடுத்து ஷின்சானும் கார்ட்ஸோட நடந்து போயிட்டு இருப்பானா. இப்போ கசமாவும் வேகமாக ஓடி போயிட்டு ஷின்சானோட காலை பிடிச்சிக்கிட்டு ஐயா சாமி, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கேன், தயவுசெய்து உங்களோட அடிமையாக என்னை ஏற்றுக்கோங்கன்னு சொல்ல உடனே ஷின்சானும் தம்பி நீ என்னோட காலை தொடலப்பா, அதையும் தாண்டி என்னோட மனசை தொட்டுட்டுன்னு சொல்லிட்டு கசமாக வேலைக்கு சேர்த்துப்பான். இப்போ இந்த சீன் வந்து கட் ஆகுது. அடுத்த சீனில் பயங்கரமாக பனி பெய்யுது. இப்போ நம்ம ஷின்சானும் வெளியே வர நம்ம கசமாவும் அரசி உங்களுக்கான செருப்புன்னு சொல்லிட்டு செப்பல் எடுத்து வைப்பானா. உடனே ஷின்சானும் வாட் அ ஃபன்னி கை, பனிக்கு தேவை செப்பல் இல்லைடா சாக்கோபின்னு சொல்லிட்டு கசமாவோட சட்டை ஃபுல்லாக சாக்கோபியை நிரப்பிட்டு ஒன்று எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பான். கசமாவும் அவசரப்பட்டு இந்த கிறுக்கங்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோமோன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பான். அடுத்து ஷின்சானும் கசமாவும் இயற்கை அழகை ரசிக்கலான்னு சொல்லிட்டு போவாங்க. இப்போ நம்ம ஷின்சானும் தம்பி கசமா இந்த இடம் எப்படி இருக்குன்னு கேட்க கசமாவும் சூப்பராக இருக்குது தலைவரேன்னு சொல்ல உடனே ஷின்சானும் அப்போ சரி அனுமன் தஞ்சை மலையை தூக்குன மாதிரி இந்த இடத்த நீ அப்படியே தூக்கி என் வீட்டு பின்னாடி வச்சிருன்னு சொல்லிட்டு ஷின்சான் ஸ்டைலாக நடந்து போயிடுவானா. இதை கேட்ட கசமாவும் இல்லை எனக்கு புரியல, இவர் என்ன சொன்னார், இதை தூக்கிட்டு போயிட்டு அப்படியே வீட்டுக்கு பின்னாடி வைக்கணுமா, இவரை மன்னாதி மன்னன் நினச்சா இப்படி மனங்கெட்ட மன்னனாக இருக்காருன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். இப்போ அப்படி இந்த சீன் வந்து கட் ஆகுது. அடுத்த சீனில் பக்கத்து நாட்டு தலைவன் சீட்டாவை காட்டுறாங்க. அவனும் கூட்டத்தோட வாலிபால் ஆடிட்டு இருப்பான். இப்போ ஒருத்தன் ஓடியன்ட்டு தலைவரே நேரம் நெருங்கிடுச்சு, இப்போ நம்ம அதை பண்ணலான்னு சொல்ல சீட்டாவும் அப்போ வாங்க புறப்படலான்மா. இப்போ இந்த சீன் வந்து கட் ஆகுது. அடுத்த சீனில் நம்ம தலைவனும் ஸ்டைலாக புக்கு படிச்சுக்கிட்டு படுத்துட்டு இருப்பான். போச்சன் பாதுகாப்புக்கு நின்றுட்டு இருப்பான். இப்போ கசமா வேகமாக ஓடி வந்துட்டு தலைவரே 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 போருன்மா. உடனே ஷின்சானும் ஆமாப்பா ரொம்ப போர் அடிக்குது, பெண்கள் பக்கத்தில் இருந்தா ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணேன்னு சொல்ல உடனே கசமாவும் ஐயோ தலைவரே போர் இல்லை போரு சீட்டா வரான்னு சொல்ல உடனே ஷின்சானும் சீட்டா வந்தால் கம்பத்தை அடிக்க சொல்லுப்பா, என் கிட்ட எதுக்கு போக சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்ல ஐயோ தலைவரே பக்கத்து நாட்டு அரசன் சீட்டா நம்ம மேலே போர் கொடுக்க போகிறான்னு சொல்ல உடனே ஷின்சானும் ஐயோ இப்போ நம்ம என்ன பண்ணுறது, கசமா ஏதாச்சும் பண்ணுப்பா, சோலோவாக போய்ட்டு அவங்க கூட சிங்கிள்ஸ் போட்டு வாப்பான்னு சொல்ல உடனே கசமாவும் தலைவர் இது நீங்கள் யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் என் கூட வாங்கன்னு சொல்லிட்டு ஷின்சானோட கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போயிடுவான். அடுத்து இவங்களும் கோட்டைக்கு வெளியே ரெடியாக நின்றுட்டு இருப்பாங்க. இப்போ ஷின்சானும் வரட்டும் எத்தனை பேர் வேணாலும் வரட்டும், என் மக்களுக்காக நான் நிற்பேன்னு சொல்லுவானா. கசமாவும் வாவ் நீங்கள் சூப்பராக பேசுகிறீங்கன்னுவா. தலைவனும் வெற்றி நமதேன்மா. இப்போ ஷின்சானுக்கு நேர் எதிராக சீட்டாவும் அவனோட ஆளுங்க ஏகப்பட்ட பேர் வந்து சுற்றி போட்டுருவாங்க. இப்போ சீட்டாவும் தொக்கா மாட்டினானுங்க. இவனுங்களை தூக்கிட்டு இந்த கோட்டையை அழகாக தூக்கிடணும்னு சொல்லிட்டு இவன் அவன் டீம் கூட பேசிகிட்டு இருப்பான். இதை பார்த்த கசமாவும் தலைவரே சுற்றி இத்தனை பேர் இருக்காங்க, இப்போ நம்ம என்ன பண்ணுறது, எப்படி சண்டை போடுறதுன்னு கேட்பானா. உடனே ஷின்சானும் கசாமா போய் எல்லாரையுமே வெட்டிட்டு வாடா, நான் உனக்கு ஆர்டர் போடுறேன்னுவா. உடனே கசமாவும் ஐயோ தலைவரே நான் மரத்தையே ஒழுங்காக வெட்ட மாட்டேன், இவனுங்களை எங்கேருந்து வெட்டுறது, சும்மா நிற்காம ஏதாச்சும் பேசுங்க தலைவரேன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பான். இப்போ சீட்டா கேங்கோ வேடிக்கை பார்த்தது போதும் வாங்க கோதால குதிக்கலான்னு சொல்லிட்டு இவனுங்களும் வெறி கொண்டு வருவானுங்க. இப்போ ஷின்சான் கிட்ட வந்துட்டு எல்லாம் லைனாக நின்றுட்டு இருப்பாங்களா. இப்போ சீட்டாவும் ஷின்சான் உன்னுடைய நாட்டை என்கிட்ட ஒப்படைச்சிடுன்னு சொல்ல உடனே ஷின்சானும் அதுக்கு நீ என் தளபதியை ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு கசமாவை கை காட்ட உடனே கசமாவும் அதுக்கு நீ என் தலைவரை ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு ஷின்சானை கை காட்ட உடனே சீட்டாவும் என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா, என்னை வச்சு காமெடி பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு ஷின்சான் அடிக்கலான்னு கிட்ட போவான். ஆனால் ஷின்சான் ஓடியே தப்பிச்சிட்டு இருப்பானா. சீட்டாவும் பிடிக்கணும்னு பார்ப்பான். ஆனால் நம்ம தலைவன் கையில் மாட்ட மாட்டானே, வித்தை காட்டிகிட்டு இருப்பான். சீட்டாவும் டேய் உனக்கு என்னடா பிரச்சனைன்னு கேட்க இப்போ ஷின்சானும் உனக்கு என் நாடு வேணுமா எடுத்துக்க, ஆனால் அதுக்கு முன்னாடி என்னை நீ தொட்டுடுன்னுமா. உடனே சீட்டாவும் அவ்வளோதானு சொல்லிட்டு சீட்டா ஷின்சானை பிடிக்க ஓட ஷின்சான் சீட்டா கிட்டேருந்து தப்பிக்க ரொம்ப நேரமாக இதே மாதிரியே போயிட்டு இருக்குமா. சீட்டாவோட ஆளுங்களாம் இது முடியாதுன்னு சொல்லிட்டு
படுத்துடுவாங்க. நம்ம தலைவனும் ஓடிக்கிட்டே இருப்பான், சீட்டாவும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு இருப்பான். ஆனால் சீட்டாவால் கடைசி வரைக்கும் நம்ம தலைவனை பிடிக்கவே முடியாது. சீட்டாவும் டைவ் அடிச்சாதான்டா வேலைக்காகுன்னு சொல்லிட்டு ஷின்சானை பிடிக்க டைவ் அடிக்க நம்ம தலைவன் நகர சீட்டா போயிட்டு அப்படியே சோர்லேயே மோதிப்பான். இப்போ அந்த கோட்டையே அப்படியே இடிஞ்சு சீட்டா மேலேயும் அவனோட ஆளுங்க மேலேயும் விழுந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அது கோட்டை மாதிரியே இருக்கிற ஃபேக்கான அட்டை. ஸோ நம்ம தலைவன் புத்திசாலித்தனமாக யோசிச்சு ஒரு பெரிய அட்டையை ரெடி பண்ணி சீட்டாவோட கூட்டத்தையே கவுத்துட்டான். இதை பார்த்த கசமாவும், ஆஹா இவர் முட்டாள் மண்ணுன்னு நினச்சேன், ஆனால் இவர் மண்ணாதி மண்ணு, கோட்டை விட்டுருவாருன்னு நினச்சேன், ஆனால் ஃபேக்கான கோட்டையை வச்சு கோட்டையை காப்பாற்றிட்டாருன்னு சொல்லிட்டு கசாமா பயங்கரமாக பேசிகிட்டு இருப்பான். ஷின்சானும் எங்கே யாருக்கிட்டன்னு சொல்லிட்டு பயங்கரமாக சிரிச்சிட்டு இருப்பான். இதோட இந்த வீடியோ முடியுது கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டடா பாய்.